வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரிக்கான காவிரி நீர் கேட்டு கர்நாடக முதல்வருக்கு கடிதம். வைத்தியலிங்கம் எம்பி தகவல். நடுக்கடலில் பற்றி எறிந்த படகு, கடலோர போலீசார் விசாரணை. சங்கராபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதாக புகார், மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் கடலில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விசைப்படகு மர்மமான முறையில் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அருகில் கிருமாம்பாக்கம் நரம்பை மீனவ கிராமத்தை சேர்ந்தவர் சதா. மீனவரான இவர் தலைமையில் அதே பகுதியில் சேர்ந்த 25 பேர் குழுவாக சேர்ந்து கண்ணா விசைப்படகு மற்றும் வலைகளை வாங்கி மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு கடந்த 14ஆம் தேதி திடீரென மர்மமான முறையில் தீப்பிடித்து எரிந்துள்ளது. தகவல் அறிந்த மீனவர்கள் ஃபைபர் படகில் சென்று தீயை அணைத்தனர். இருப்பினும் விசைப்படகும் வலைகளும் தீயில் எரிந்து சேதமானது. படகு தீப்பிடித்து எரிந்த சம்பவம் குறித்து கிருமாம்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரிக்கான காவிரி நீரை வழங்க கோரி கர்நாடக முதலமைச்சருக்கு கடிதம் எழுத உள்ளதாக மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் எம்பி வைத்தியலிங்கம் அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் CBSE பாடத்திட்டத்தை பாஜக கூட்டணி அரசு கொண்டு வந்ததாக குற்றம் சாட்டிய அவர், ஆண்டுதோறும் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாகவும், மேலும் அனைத்து பள்ளிகளிலும் CBSE பாடத்திட்டத்தை கொண்டு வந்ததற்கு பதிலாக விரும்புபவர்களுக்கு மட்டும் CBSE பாடத்திட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரிக்கான காவிரி நீரை வழங்க வலியுறுத்தி கர்நாடக முதலமைச்சருக்கு கடிதம் எழுத உள்ளதாக தெரிவித்த அவர், காவிரி நீர் விவகாரத்தில் புதுச்சேரி அரசு எடுக்கும் முடிவுக்கு முழுமையாக காங்கிரஸ் கட்சி ஆதரவு தரும் என்றும் உறுதியளித்தார். மேலும் கர்நாடக அரசை புதுச்சேரி அரசு கண்டித்தால் காங்கிரஸ் கட்சியும் கண்டிக்கும் எனவும் தெரிவித்தார். இந்த அரிசி கொள்ளன் கண்டனம் தெரிவிச்சுக்கிறோம். இது ஒவ்வொரு குடிமகனும் அதிகமாக பாதிக்கக்கூடிய நிலைப்பாடு. இதுதான் நாங்க சொல்றோம். காவிரிக்கு நம்ம சொல்ல போறோம். இவங்க கேட்டாங்கன்னா அரசாங்க நிலைப்பாடு எடுத்தா நாங்க முழுமையாக கொடுக்க போறோம். அவங்க கண்டிச்சா நாங்க அவங்க கூட சேர்ந்து கண்டிக்க போறோம். புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதாக வந்த புகாரை அடுத்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள சங்கராபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதாக புகார் சென்றது. இதனையடுத்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவின்படி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அதிகாரிகளுடன் சங்கராபரணி ஆற்று பகுதியின் கரையோர பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளில் இருந்து கழிவுநீர் கலந்திருப்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து இதுகுறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்தார். புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 41ஆம் ஆண்டு செடல் விழாவை ஒட்டி 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் முளைப்பாரி எடுத்து தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றினர். புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியில் மிகவும் சக்தி வாய்ந்த அருள்மிகு மாரியம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தின் 41ஆம் ஆண்டு செடல் விழா கடந்த 11ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் நேற்று முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. மேலும் இடுதாங்கி அங்காளம்மன் ஆலயத்தில் இருந்து 108 பெண்கள் பக்தர்கள் முளைப்பாரியை தலையில் சுமந்து கொண்டு முத்துமாரியம்மன், நாகமுத்து மாரியம்மன் ஆகிய ஆலயங்கள் வழியாக மரப்பாலம் சென்று அங்குள்ள குளத்தில் கரைத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர்.
பொருளாதார மண்டலம் அமைக்க ஒதுக்கப்பட்ட இடத்தை தனியார் நிறுவனங்கள் அமைக்க ஒதுக்குவதில் மெகா ஊழல் நடைபெற்று வருவதாக அதிமுக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசு லஞ்சம் ஊழலில் புரையோடி போயுள்ளது. மக்கள் நலனுக்கு விரோதமாக சுயலாப நோக்கோடு ஆட்சியாளர்கள் செயல்பட்டு வருகின்றனர். இந்த வரிசையில் தற்போது மீண்டும் ஒரு மெகா ஊழலில் அரசு இறங்கியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த படித்த இளைஞர்கள் வெளி மாநிலங்களில் கொத்தடிமைகளாக வேலை பார்த்து வருகின்றனர். அவர்களின் நலனுக்காக சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க சேதராப்பட்டு கரசூர் பகுதியில் சுமார் 850 ஏக்கர் நிலம் விவசாயிகளிடமிருந்து கையகப்படுத்தப்பட்டது. இளைஞர்களின் எதிர்காலம் கருதி விவசாயிகளும் தங்கள் நிலங்களை அரசுக்கு அளித்தனர். இங்கு தொழிற்சாலைகள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அமைக்க திட்டம் தயாரிக்கப்பட்டது. பல நிறுவனங்கள் அரசு நிர்ணயிக்கும் தொகையை செலுத்தி நிறுவனங்கள், தொழிற்சாலைகளை அமைக்க முன் வந்தனர். ஆனால் மக்கள் வரி பணத்தில் கையகப்படுத்தப்பட்ட இந்த இடத்தை ஒதுக்கீடு செய்ய மெகா ஊழலில் ஆட்சியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். அரசுக்கு கோடிக்கணக்கில் வரவேண்டிய தொகையை தடுத்து சுயலாப நோக்கத்தோடு கோடிக்கணக்கான ரூபாய் கையூட்டு பெற்றுக்கொண்டு சில லட்சங்களுக்கு 19 ஆண்டுகளுக்கு இடத்தை ஒதுக்கீடு செய்ய முடிவு செய்துள்ளனர். இந்த மெகா ஊழலில் முதலமைச்சர், அமைச்சர்கள் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆட்சியாளர்களின் தவறுகளுக்கு துணை செல்ல புதுச்சேரி அரசு அதிகாரிகள் நிர்பந்தம் செய்யப்பட்டு வருகின்றனர். ஆட்சியாளர்களின் இந்த முறைகேடுகளுக்கு அரசு அதிகாரிகள் துணை போகக்கூடாது. ஆட்சியாளர்களின் ஊழல் முறைகேடுகளுக்கு துணை சென்றால் வருங்காலத்தில் சிபிஐ அலுவலக வாசலில் புதுச்சேரி அதிகாரிகள் நிற்க வேண்டியிருக்கும் என தெரிவித்துள்ளார். காரைக்கால் அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயிலுகின்ற 2 மாணவர்கள் காணாமல் போன 5 மணி நேரத்தில் போலீசார் மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் கார்த்திகேயன் மற்றும் சிவராஜா கோபாலன் என இருவரும் ஒரே வகுப்பில் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று கார்த்திகேயன் பள்ளியில் தனது நண்பன் சிவராஜா கோபாலன் தன்னிடம் பேசவில்லை என்று கூறி தனது கையை அறுத்து கொண்டார். இதில் அவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. உடனடியாக கார்த்திகேயன் பெற்றோரிடம் பள்ளி நிர்வாகம் புகார் தெரிவித்தனர். இதனை அடுத்து நேற்று மாலை பள்ளி விடும்போது கார்த்திகேயன் வீட்டிற்கு செல்ல பயந்து கொண்டு கார்த்திகேயன் மற்றும் சிவராஜா கோபாலன் இருவரும் வீட்டிற்கு செல்லாமல் வெளியே சென்றுள்ளனர். இந்த நிலையில் நேற்று இரவு வரை வீட்டிற்கு இருவரும் வராததால் அவர்களது பெற்றோர்கள் கலக்கமடைந்து உடனடியாக காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகார் அளித்த 5 மணி நேரத்தில் பள்ளி மாணவர்களை தேடி அவர்கள் நாகூரில் இருப்பது தெரியவந்து அவர்களை மீட்டு பத்திரமாக நகர காவல் நிலைய போலீசார் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதம மந்திரி கல்வீடு கட்டும் திட்டத்திற்கான ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதம மந்திரி இலவச கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முதல் தவணையாக 22 நபர்களுக்கு 1,20,000 ரூபாய் வீதம் 26,40,000 ரூபாய் தொகைக்கான ஆணையை திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் தலைமை செயற்பொறியாளர் சுந்தரராஜன், உதவி பொறியாளர் ரவி, இளநிலை பொறியாளர் சத்தியவாணி, ஏரியா சூப்பர்வைசர் வெங்கடேசன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் முன்னிலையில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் பயனாளிகள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதியில் 55 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தக்ஷணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய்திட்டு புதுநகர் மெயின் ரோட்டில் 55 லட்சம் ரூபாய் செலவில் புதிய சிமெண்ட் கான்கிரீட் சாலையாக கழிவுநீர் வாய்க்காலுடன் அமைக்கப்படுகிறது. இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பாட்கோ மேலாண்மை இயக்குனர் சிவகுமார், ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், செயற்பொறியாளர் பக்தவச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி பிரமுகர்கள், ஊர் பெரியவர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை முத்துமாரியம்மன் கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு அன்னபூரணி அலங்காரத்தில் அம்மன் சேஷ வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தையா சுவாமி தேவஸ்தானம். இந்த தேவஸ்தானத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு ஆடி திருவிழா 15ஆம் தேதி காலை அம்மனுக்கு அபிஷேகத்துடன் தொடங்கியது. ஆடி திருவிழாவை ஒட்டி தினந்தோறும் இரவு அம்மன் பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளி திருவீதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றார். அதன் ஒரு பகுதியாக நேற்று இரவு அன்னபூரணி அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டு திருக்கோவில் உட்புறப்பாடு செய்யப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சேஷ வாகனத்தில் வைத்து திருவீதி உலா நடைபெற்றது. ஆடி திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற திருவீதி உலாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரிக்கான காவிரி நீர் கேட்டு கர்நாடக முதல்வருக்கு கடிதம். வைத்தியலிங்கம் எம்பி தகவல். நடுக்கடலில் பற்றி எறிந்த படகு, கடலோர போலீசார் விசாரணை. சங்கராபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதாக புகார், மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.